கண்ணுதல் பரமன் புயத்தில் படர்ந்து பணி நீள் தடவரை அகட்டில் சீர்கொண்ட தவள வெண்பிரையுடு தொகையோடும் செம்முகில் கிடந்து நீலத்திரள் நரும்புகாய் மகிழ்வதன் விளையாடும் ஒரு சிந்துரத்தை துதிப்ப பார்வொன்றம் அருள் திரு சத்தியஞான பண்டாரமாகிய பாட்டுடைத் தலைவர் பன்னலங்களும் பெற்று சிறக்கவும் அவர் மீது பாடப்பெற்ற இப்பிள்ளைத்தமிழ் நூல் தழைத்துச் சிறக்கவும் வேண்டி முதலாவதாக விநாயகர் வணக்கம் பாடியுள்ளமை காணலாம். கார்கொண்ட என்ற தொடக்கத்தான் என்றது இப்பாடல். பன்னிரு சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்த யாப்பால் அமைந்தது. பிள்ளைத்தமிழ் முதற்பாடலிலேயே பாட்டுடைத் தலைவரது பெரும் சிறப்பினை தெளிவுறக் காட்டியுள்ளமை தனிப்பெரும் சிறப்பினது ஆம். அன்பர்கள் பிற சமயங்களில் சென்று அல்லல்படாமல் அவர்களை கரையேற்றும் படகாக நின்று அருள் புரிபவர். வீடு பேறு எய்த வழிகாட்டும் சைவ சித்தாந்த சென்னறியச் சேர்க்கும் அருள் ஒளியாக திகழ்பவர். ஞான வள்ளல் என வரும் செய்திகள் விழுமிய நலன் பயப்பனவாம். பார்கொண்ட பல்லுயிர்கள் சிவசமயம் அல்லாது பரசமய வாரியற்போய் படியாது சரண திருத்தோணி காட்டி ஒரு பரமுத்தி வீடளிக்கும் பேர்கொண்ட சைவ சித்தாந்த குரு தேசிகனை எழுது புகழ் ஆரூரானை என்னுயிர்க்குயிரான மாசிலாமணியை இன்று ஏத்து சொத்தமிழ் தளையவே என்பது பாடல். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் வாய்க்கப் பெற்ற நூலாசிரியரின் கவிநலம் தன் பொருளை பெருக்கொத்தது என்பதில் வியப்பேதும் உண்டோ? பாடிப்பரவினால் சைவ சித்தாந்த ஞானகுரு தேசிகன் பரமுத்தி வீடு அளிப்பார் என்பது திண்ணம். கார்கொண்ட கரட முழுமனம் உவந்தொழுகும் கடாம்புகர் மறுப்பு அணிபெற கண்ணுதல் பரமன் புயத்தில் படர்ந்து பணி நீள் தடவரை அகட்டில் சீர்கொண்ட தவள வெண்பிரையுடு தொகையோடும் செம்முகில் கிடந்து நீலத்திரள் நரும்புகாய் மகிழ்வதன் விளையாடும் ஒரு சிந்துரத்தை துதிப்ப பார்கொண்ட பல்லுயிர்கள் சிவசமயம் அல்லாது பரசமய வாரியில் போய்ப்படியா சரணத்திரு தோணி காட்டி ஒரு பரமுத்தி வீடளிக்கும் ஏகொண்ட சைவ சித்தாந்த குரு தேசிகனை எழுது புகழ் ஆரூரானை சைவ சித்தாந்த குரு தேசிகனை எழுது புகழ் ஆரூரானை
என் உயிர்க்கு உயிரான மாசிலாமணியை இன்று ஏத்து சொல் தமிழ் தழையவே